இன்றைக்கி நம்ம மிருகால் மீன் பிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அங்கே எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அளவுறா செத்த பையில வேறு வேலையில் வலையை தண்ணியில் போட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னாடி இழுத்துகிட்டே போவாங்க. தண்ணி எதுக்கு அடிச்சு விட்றதுன்னா, மீன் வந்து சைடில் வந்து வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி அடிச்சு விட்டுட்டே வருவாங்க. வலையை ரெண்டாக மடிச்சிருப்பாங்க. அதில் மேல் வலை ஒன்று, கீழ் வலை ஒன்று. கீழே அடியில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்துகிட்டே வரணும். மேலே தூக்கி பிடிச்சிட்டு அடியில் இருக்க வலையும் அடியில் அப்படி மிதிச்சுட்டு இழுத்துட்டே வரணும். இல்லாட்டி மீன் வந்து தப்பிச்சிடும். ஒரு பூரா ஓடுதியா? பழைய கரைக்கு எடுத்தாச்சு. மீனை அப்படியே நம்ம எடுத்து நல்லா சும்மா இருப்பா. எல்லாருமே கரெக்டாக வலைகளை தான் மீன் வந்து அதிகமாக கிடைக்கும். எல்லா மீனையுமே வந்து அந்த படகு மாரி இருக்கிறதில் வந்து போட்டு வச்சுக்குவாங்க. மீன் எல்லாமே ஒரு மீன் எப்படியும் 1/4 கிலோவுக்கு மேலே வரும். மிருகால் மீன் தம்பிங்க ரொம்ப சந்தோஷமாக மீன் நல்லா சூப்பராக தெரியுது. பிடிச்ச மீனை எடுத்துட்டு நாங்கள் போயிட்டு நாளைக்கு முன்னாடி இருக்கேன் முடியா. நான் எடுத்து பார்த்துட்டு அது சந்தோஷமாக. வண்டி பார்த்துடா போனதுக்கு மீன் இடம் வருதா? ஆமாம். ஒழுக்கமாக இடம் வர்றா. ஆமாம். வீடியோ எடுத்துக்கிறேன் பாரு.